டாக்ஸிக் ஒர்க் என்வாயர்மெண்ட்ல ஸ்டக் ஆகி ஸ்ட்ரகிள் பண்ற விமென்காக தான் இந்த வீடியோ. நம்ம ஒரு விஷயத்த எப்போ டாக்ஸிக் அப்படின்னு சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாப்பாடு நமக்கு ஒத்துக்கல அப்படிங்கும்போது அத டாக்ஸிக்ன்னு சொல்லுவோம். அது சாப்பிட்டு நமக்கு வயிறு கெட்டு போச்சோ, உடம்பு சரியில்லாம போச்சோ, வி சே தட்ஸ் அ டாக்ஸிக் ஃபுட். அப்போ நமக்கு சூட் ஆகாத விஷயத்த செய்யும்போது அது டாக்ஸிக்கா மாறுது. சேம் வே, நீங்க இருக்க ஒர்க் என்வாயர்மெண்ட் உங்களுக்கு சூட்டபிள் ஆனது கிடையாது. அதிலிருந்து இப்போ அந்த என்வாயர்மெண்ட்ட சேஞ்ச் பண்ணணும், இல்ல ஒரு புது என்வாயர்மெண்ட்டுக்கு போணும் அப்படின்னா, நமக்கு எது சூட்டபிள்னு ஃபர்ஸ்ட்டு தெரியணும். ஆனா, இதுல தான் ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம சுத்தி இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, "கஷ்டமோ, நஷ்டமோ இதுதான் உனக்கு. இப்பலாம் வேலை கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க பாரு." இந்த மாரி பல விஷயம் நமக்கு சொல்லப்பட்டது. இட் மேக்ஸ் அஸ் ஸ்மால். இட் மேக்ஸ் அஸ் ஷ்ரிங்க். ஓகே. பிலீவிங் ஆல் தீஸ் திங்ஸ் வி ஃபர்கெட் ஆர் பவர்ஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்ன வயசுல ஒரு டாயோ, இல்ல ஒரு குட்டி ஒரு விளையாட்டு பொருளோ, ஒரு போர்ட் கேம்ஸோ ஏதோ ஒண்ணு, ஒரு புக்கோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க உங்க அப்பா, அம்மா கிட்ட கேட்டிருப்பீங்க. அண்ட் அவங்க வந்து இல்ல வாங்கி தர மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்க அத கிவ் அப் பண்ணாம, யூ வுட் ஹவ் டன் அ லாட் ஆஃப் திங்ஸ் வித்தின் யுவர் பவர். லைக் உங்க பாட்டி, தாத்தாட்ட கேட்டிருப்பீங்க, இல்ல ரிலேட்டிவ்ஸ்ட்ட கேட்டிருப்பீங்க, ஆர் யூ வுட் ஹவ் ஸ்போக்கன் நைஸ்லி டு யுவர் parents and persuaded them. So in the mari, a lot of things you did within your power to get what you want. You have this power within you to see what is possible and get what you want. பட் இப்போ ஏன் நம்ம அதை செய்யறது கிடையாது? நம்ம ஏன் நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்மளுடைய பவர் அதை பத்தி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லை? அண்ட் வென் யூ டூ இட் இஸ் வென் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர். ஓகே. ஸோ ஸ்டார்ட் லுக்கிங் அட் யுவர் பவர்ஸ், ஸ்டார்ட் லுக்கிங் அட் யுவர் லெவரேஜஸ். உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும், உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய திறன் என்ன, உங்களுடைய ஆற்றல் என்ன, உங்களுடைய டேலண்ட் என்ன. ஸ்டார்ட் லுக்கிங் அட் யுவர் பவர் அண்ட் இட் வில் எக்ஸ்பேண்ட் யூ. அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும், நான் இந்த வேலை தான் நான் பண்ணணும், இந்த என்வாயர்மெண்ட்ல தான் நான் இருக்கணும், இந்த மாதிரி பீப்புள் கூட தான் நான் இருக்கணும், இந்த மாதிரி இடத்துல தான் நான் இருக்கணும். ஸோ எவ்ரி திங் வில் பி கிளியர் வென் யூ லுக் அட் யுவர் ஸ்ட்ரென்த், வென் யூ லுக் அட் யுவர் பவர். ஓகே. ஸோ stop believing things that makes you small. Start expanding your power by looking at your power. ஓகே. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா, இல்லை என் கூட பேசணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, இல்லாட்டி கமெண்ட்ஸில் உங்கள் கொஸ்டின்ஸ் கேளுங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.